இன்றைக்கி அநேகர் வருத்தத்தோடு, பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது என் குடும்பத்தில் சந்தோஷம் வரும்? எப்பொழுது என் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு சந்தோஷம் வரும்? நான் எப்பொழுது மனமகிழ்ச்சியாக இருப்பேன் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை நான் தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதம் இவ்வாறாக சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமாம். அப்படி இருப்பீர்களேயானால் அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் கிடக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும். காரணம் என்னவென்றால், அந்த குடும்பத்தில் சமாதான பிரபுவாகிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் வீற்றிருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் சொல்கிறார், எனக்குள் நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.